சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இனிய மாலை வணக்கம் எல்லா சொந்தங்களுக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோவில் போட்டிருப்பேன். 475 பார்த்தீங்கன்னா 5 கலப்பை ஓட்டின மாதிரி ஓட்டின வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கி அதே கார்டு தான் பார்த்தீங்கன்னா 9 கலப்பை ஓட்ட போகிறோம். ஒரே உழவு நம்ம 585 தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். 585 இங்கே நிற்கிது. ரொட்டேட்டர் மாட்டிருக்கு அந்த வண்டியில். ரொட்டேட்ரு மாட்டிருக்கு. இது காலையில் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்ரு ஓட்ட போகலான்னு சொல்லி மாட்டினேன். அங்கே போய் பார்த்தா காடு ஃபுல்லாக ஓவர் டைட்டு. ரொட்டேட்ரு பார்த்தீங்கன்னா குதிச்சு ஓடுது. குதிச்சா கூட பரவாயில்ல, தூக்கி அடிக்குது மடக்குன்னு. கத்தியே இறங்கவே இல்லை. எப்படி ஓட்டுறது? கத்தி சுத்தமாக இந்த கங்கு கூட பார்த்தீங்கன்னா இறங்கவே இல்லை. அந்த அளவுக்கு இருக்குது. கரெக்டாக ஒரு 2 சுற்று ஓட்டினேன். நான் காட்டுக்காரங்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன், கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது? அதனால தான் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டரை எடுத்துகிட்டு போய் 2 சுற்று ஓட்டி காட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். வண்டியோட பார்த்துக்க இப்போ தான் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரி 5 கலப்பையில் வருமானு கேட்டாங்க. வரும்னே 5 கலப்பையில் மேலால் பார்த்தீங்கன்னா கீறி விட்டு அப்படியே 9 கலப்பை ஓட்டி எள்ளு வைக்கிறதான். காடு காய விட்டாங்க. ஓகே நண்பா, ரொட்டேட்டரை கழட்டி விட்டு 9 கலப்பை மாட்டிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஓட்டுறதும் போட்டு ஓட்டிகிட்டு வரலாம் இருட்டுறதுக்குள்ளே. பார்த்தீங்கன்னா மணி ஈவினிங் டைமு 5:15 ஆயிடுச்சு. நான் இப்போ எப்படி இருந்தாலும் கழட்டி விட்டு போகிறதுக்கு அவனி 5:30 ஆயிரும். அங்கே போய் ஓட்டணும். போகலாம். ஓகே நம்ம இந்த இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சாவியில் பார்த்தீங்கன்னா ஜிமிக்கி தொங்க விட்ருக்காங்கல்ல, நமக்கு அதை பார்த்தோன்னே நமக்கு ஒரு ஆசை வந்துருச்சு தொங்க விடணும்னு. அந்த சைடு போய் காட்டுற மாதிரிங்க. கிச்சன் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா தனியாக ஒத்தையாக தொங்க விடலான்னு பார்த்தேன். அது ஒத்தையாக தொங்க விட்டால் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். நல்லா இருக்கா ஜிமிக்கி? இது செரி. அடுத்தது ஒரு க்யூட்டாக பொம்மை, அதை அழுக்காயிடுச்சு. அடுத்து முருகன் கிச்சன். இந்த 2 வாங்கி தொங்க விடலான்னு பார்த்தேன். காசு இல்லை நண்பா, அதனால தொங்க விடல. இது டிஜிசன்ஸ் கீழே இருக்கும். ஒரு நண்பர் வேறு கேட்டார், நானும் ரிவ்யூ எடுத்து போடலாம் அந்த டிஜிசன்ஸிங் போடலான்னு பார்த்தேன். அதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது நண்பா, இல்லை எடுத்து போட்டுருவேன். இது பார்த்தீங்கன்னா எனி டைம் ஆன்லேயே தான் இருக்கும். உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த லைட்டு அது வந்து ஆன்லேயே தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சாவி பார்த்தீங்கன்னா ஆஃபில் தான் இருக்குது. டேஷ்போர்டு காட்டுற பாருங்களே, ஆஃபில் தான் இருக்குது. அது ஆனில் இருக்கிறதுக்கு என்னென்னா பார்க்கிங் போடுறேன் பாருங்கள். சாவி ஆஃபில் இருக்குது. பார்க்கிங் போட்டு ஆஃப் பண்ணிட்டேன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஆரஞ்சு கலர் லைட் தெரியுதா? எனி டைம் அது பார்த்தீங்கன்னா ஆன்லேயே தான் இருக்கும். டிஜிசென்சிங் ஸ்டார்ட் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்ஜின் ஸ்டார்டடுன்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபஸ்ட் ஒன்று. ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ஆப்குள்ளே உள்ளே போனோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் டிராக்டர் ஆன்லைன் காட்டும். ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா டிராக்டர் ஆன்லைன் அப்படின்னு சொல்லி காட்டும். அடுத்து அதில் இன்னொன்று என்ன பெனிஃபிட்னா, இன்ஜின் எத்தனை ஆர்பிஎம்மில் ஓடிட்டுருக்குன்னு காட்டும். என்ன கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடிட்டுருக்கோம் அப்படிங்கிறதையே இதில் காட்டும். வண்டி ரோட் ரன்னிங் ஸ்பீடை காட்டாது. என்ன கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ரன் ஆகிட்டுருக்கு அதை காட்டும். ரோட் ரன்னிங் கிலோமீட்ரு எப்படி காட்டும்னா, டிஜிசென்சிங்கை மூவ் ஆகுது பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கு எப்படி சொல்கிறது, வண்டி பார்த்திங்கன்னா இப்போ ரோட்டில் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா வண்டி மூவ் ஆகிட்ருக்கா? இப்போ மூவ் ஆகிட்ருக்கப்போ பார்த்திங்கன்னா டிஜிசென்சிங் பார்த்திங்கன்னா மூவ் ஆகும். அப்படி டிஜிசென்சிங் மூவ் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த மூவ் ஆகிற கிலோமீட்டர் ஸ்பீடு பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் வண்டியோட என்ஜின் ஸ்பீடாக பார்த்திங்கன்னா கன்வெர்ட் ஆகி ஆப்பில் காட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து என்ன இதில் இருக்குது, டீசல் வந்து எவ்வளோ இருக்குது அக்யூரேட்டாக காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் சாவி ஆன் பண்ணுற பாருங்களேன். கிளியராக தெரியுதுன்னு தெரியல நண்பா. இந்த பாயிண்ட்டுக்கு அடுத்தா அங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பில் பார்த்தீங்கன்னா எத்தனை லிட்ரு இருக்குதுன்னு காட்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 15 லிட்டர் இருக்குது நண்பா. 15 லிட்டருனா இந்த பாயிண்ட்டு பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா 10 லிட்ரு. இது கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 5 லிட்ரு.
இந்த 5 லிட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் ஆஃப் ஆனோடனே பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் காட்ட ஆரம்பிச்சிடும். இந்த சிம்பிள் காட்டுச்சுன்னா போய் டீசல் அடிச்சிடுறது நல்லது. ஏன்னா பார்த்தீங்கன்னா பங்கு போகும். உங்கள் சரௌண்டிங்கில் 5 லிட்டர் இருக்குன்பா, 5 லிட்டரில் பார்த்தீங்கன்னா உங்கள் சரௌண்டிங்கில் பங்கு போயிடும். அதனால் இந்த சிம்பிள் காட்டுச்சுன்னா மட்டும் போய் அடிச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 10 லிட்டரோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க ஷோரூமில் என்ன சொன்னாங்கன்னா இது மட்டும் 15 லிட்டர் சொன்னாங்க. இது மட்டும் 15 லிட்டரு. ஆனால் அது 15 லிட்டர்லாம் இல்லை. நான் செக் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது 10 லிட்டர் தான். 10 லிட்டர் அடித்தா மட்டும் தான் அது காட்டுது. இது 5 லிட்டருன்பா. இதோட போய் பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் அடித்தா மட்டும் தான் அது காட்டுது. நான் கேன்லேயே ஊற்றி செக் பண்ணி பார்த்துட்டேன். இவ்வளோதான் பதில் இருக்குது. ஆனால் அது ஆப்பில் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக காட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா உழவு ஓட்டுன்றோம் பார்த்தீங்களா, போயிட்டு திரும்பி அகைன் வரோம் பார்த்தீங்களா. இப்போ இங்கே டேஷ்போர்டில் கையை காட்டுற பாருங்களேன். இப்படி போயிட்டு இப்படி வரோம் பார்த்தீங்களா. இது பார்த்தீங்கன்னா ஆப்பில் அந்த கோடாக காட்டும். வண்டி இப்படி போய் இப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் போயிட்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோடு போட்டு காட்டும். அதே மாதிரி எத்தனை சுற்று ஓடி இருக்குங்கிறது அக்யூரேட்டாக தெரியும் நண்பா. இப்படி போய் இப்படி வருதுங்களா. இப்படி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா கார்டு இருக்குன்னா அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை சுற்று ஓட்டியிருக்கீங்க அந்த ஓட்டுனது பார்த்தீங்கன்னா அதில் காட்டும். கிளியராக காட்டும். இத்தனை சுற்று ஓட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அது கோடு கூட போட்டிருக்கும். இத்தனை சுற்றுன்னு சொல்லி அதை கவுண்ட் ஆகாதுன்பா. கோடு கூட போட்டிருக்கோம். இப்படி போய் பார்த்தீங்கன்னா இப்படி ரிங்காக கோடு போட்டிருக்கோம். அதே மாதிரி இப்போ நம்ம இந்த இடத்துல நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் டாட் காட்டும். இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் எந்த வழியிலலாம் போயிருக்கீங்க, ஸ்ட்ரைட்டாக போய் ரைட்டு திரும்பி மறுபடி லெஃப்ட்டு திரும்பி அந்த மாதிரி போயிருக்கீங்கன்னா அந்த இடத்துல இப்படி கோடு கூட போய் காட்டும். வண்டி எந்த இடத்துல ஆஃப் ஆகுதோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட் மார்க் காட்டும். நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதை செல்லிலேருந்து எடுத்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ரெட் மார்க் காட்டும். அடுத்த அதில் ஃபியூச்சர் என்னென்னா இன்ஜின் ஆயில் சர்வீஸ் டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா அதில் காட்டும். சர்வீஸ் டைம் பீரியட்னா ஃபஸ்ட்டு 50 மணி நேரத்தில் பண்ணணும். இந்த வண்டியோட சர்வீஸ் டைம் பார்த்தீங்கன்னா 400 மணி நேரத்துக்கு ஒர்க்கு பார்த்தீங்கன்னா பண்ணணும். 50 மணி நேரத்தில் நண்பா 100 மணி நேரத்தில் ஃபஸ்ட்டு சர்வீஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா 300 மணி நேரத்துக்கு ஒர்க்கு பண்ணணும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா 100க்கு அப்புறம் 400 500ல் பண்ணுங்க அப்படின்னாங்க. 400 மணி நேரத்துக்கு ஒருங்க 100 பண்ணிட்டீங்க. அடுத்தது 200 300 400 500 400 மணி நேரமா அடுத்து 500ல் பண்ணுங்க அப்படின்னாங்க. அது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஈவனாக வராது. அதனால் நான் பார்த்திங்கன்னா 300 மணி நேரம் கழித்து 400ல் பண்ணுவேன். அடுத்த 400 800 1200 இந்த மாதிரி டைமிங்கில் நான் பண்ணிக்குவேன். உங்களுக்கு எப்படி தோதோ நீங்கள் அப்படி பண்ணிக்கிங்க. அந்த 400 டைம் இப்போ 172 மணி நேரம் பார்த்திங்கன்னா ஓடி இருக்குன்பா. சர்வீஸ் 100 மணி நேரத்தில் பண்ணி இப்போ 72 மணி நேரம் தான் பார்த்திங்கன்னா ஓடி இருக்குது. 72 மணி நேரம் ஓடி இருக்குங்களா. அது பார்த்திங்கன்னா அடுத்த கரெக்டாக 400 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா என்ன 172 மணி நேரம் 172 மணி நேரங்களா. அந்த 172 மணி நேரத்தை பார்த்திங்கன்னா மீதி இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படிங்கிறத காட்டும். சர்வீஸ் டைமுக்கு இன்னும் இவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதில் காட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஏக்கர் ஓடி இருக்குது அக்யூரேட்டாக காட்டணும்னு பார்த்தது நான் வந்து செக் பண்ணியிருக்கேன். அங்கிட்டு நம்ம ஃபீல்டு இருக்கா, இருங்க உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த கரண மரத்துக்கு அங்கிட்டு ஒரு வரப்பு ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன். அது பார்த்திங்கன்னா ரொட்டேட்டர் ஓட்டியிருக்கா. அதுக்கு அங்கிட்டு பார்த்திங்கன்னா கடலை செடி போட்டிருக்கேன் தெரியுதுங்களா. அது மட்டும் பார்த்திங்கன்னா 1/2 ஏக்கர். அந்த ரொட்டேட்டர் ஓட்டி இருக்கிறது மட்டும் இங்கேருந்து பார்த்தா தெரியுதா என்னன்னு தெரில. அது ரொட்டேட்டர் ஓட்டிருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 1/2 ஏக்கர். இப்போ அதே ஆப்பில் எப்படி காட்டுன்னு பார்த்தீங்கன்னா 50 சென்ட்டுன்னு காட்டும். அதாவது பார்த்திங்கன்னா பாயிண்ட் வச்சு காட்டும். நான் உங்களுக்கு தெளிவாக பார்த்திங்கன்னா அடுத்ததில் போடுறேன். ஏக்கர்னு தான் போட்டிருக்கோம். அது பார்த்திங்கன்னா புள்ளி வச்சு பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். 1/2 ஏக்கருங்கிறது மென்ஷன் ஆகும். நான் அது உங்களுக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா அது வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி போடுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்து எவ்வளோ நேரம் ஓடி இருக்குது, அதாவது எவ்வளோ ஏக்கர் ஓடி இருக்குது, இவ்வளோ நேரத்தில் இத்தனை ஏக்கர் இவ்வளோ நேரத்தில் ஓடி இருக்குது அப்படிங்கிறதையும் அக்யூரேட்டாக காட்டும். அங்கே பார்த்திங்கன்னா கோடு கூட இப்படி பார்த்தீங்கன்னா டைம் போட்டிருக்கணும்பா. 7:10க்கு ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக 7:10 நான் காடுக்கு எவ்வளோ நேரத்துக்கு போயிருக்கேன் அப்படிங்கிறத காட்டும். இப்போ நான் காட்டுக்குள்ளே போயிட்டு இப்போ சைட்காரங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல போய் ஆஃப் பண்ணுறேன் பார்த்தீங்களா. இப்போ இந்த இடத்துல மணி பார்த்திங்கன்னா இப்போ 5:15 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் போய் அங்கே 6 மணிக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5:30 வச்சுக்கலாம். 1/2 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா 1/4 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டேன். அந்த 1/4 மணி நேரம் டைம் பார்த்திங்கன்னா 5:15 to 5:30 அந்த 1/4 மணி நேரம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 5:05 பார்த்திங்கன்னா க்ரீன் கலர்லேயும் 5:30 பார்த்திங்கன்னா ரெட் கலர்லேயும் காட்டும் அந்த டைமு. அந்த டைமிங்கில் பார்த்திங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கீங்கிறது ஒரு சார்ட் போட்டு காட்டும். அடுத்து எத்தனை ஏக்கர் ஓட்டியிருக்கீங்க, டோட்டல் டைமு டோட்டல் ஏக்கர் போட்டு காட்டும். அதில் பார்த்திங்கன்னா நான் ஏக்கர் ஓட்டல, அதனால் 0:0ன்னு காட்டும். அது எத்தனை கிலோமீட்டர் எவ்வளோ இதில் போயிருக்கீங்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது மாதிரி காட்டணும்பா. நான் உங்களுக்கு கிளியராக போடுறேன். அடுத்து அதில் என்ன யூஸ்னால் அலாட் காட்டணும்பா. இப்போ பார்த்திங்கன்னா பேட்ரி
சார்ஜ் இருக்கு நண்பா. இதெல்லாம் காட்டாது. டஸ்ட்டு அதாவது அந்த ஆயில் ரன் ஆகுது பார்த்தீங்களா, அந்த அலர்ட் சென்சார் அது பார்த்திங்கன்னா ஒரு 3 மட்டும் இருக்குது. அது என்னன்னு சரியாக நானே எனக்கு கவனிக்கல. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா ஐடல் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஓடிட்டுருக்குது அப்படிங்கிறத காட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல தம் பிடிச்சி ஓடுது அப்படின்னா ஐடலுக்கு ஆர்பிஎம் கண்டிப்பாக குறையும். அப்படி சுண்டி வரும்போது பார்த்திங்கன்னா அலர்ட் சென்சார் வரும். அதே மாதிரி ஐடல் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஓடிச்சினாலும் ஐடல் காட்டும். எக்ஸசிவ் ஐடலிங் அப்படின்னு சொல்லி வண்டி அது எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் நண்பா. சர்வீஸ் டைமும் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து வேறு என்ன இருக்குதுன்னு தெரில. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா நூற்று ஆஃப் பண்ணி போடுற பாருங்களேன் என்னென்ன வருதுன்னு. 100 4 வீல் டிரைவ் பேட்ரி, அது பார்த்திங்கன்னா ஆயிலு, இன்ஜின் ஆஃபில் இருக்குங்கிறது இது காட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா இது நண்பா டஸ்ட்டு இது காட்டும். மீதி எதுவுமே பார்த்திங்கன்னா இதில் ஒர்க் ஆகாது. இது ஒர்க் ஆகும், இண்டிகேட்டர் அது மட்டும் ஒர்க் ஆகும். மற்றபடி இதில் வேறு எதுவும் ஒர்க் ஆகாது நண்பா. அவ்வளோதான். டிஜி சென்சிங்கில் எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான். அப்படி ஏதாவது விட்டுருந்தா கூட உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அந்த மொபைலில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் எடுத்து போடுறேன். மறக்காமல் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் எடுத்து போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு டைம் இல்லை நண்பா. இது இவ்வளோ தூரம் எடுக்கிறதுக்கே இப்போயே ஃபோன் அடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஃபோன் வந்துருக்கு, லைனில் தான் இருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஃபோனில் அந்த வாய்ஸ் கேட்காது, லைனில் தான் இருக்காங்க. மெசேஜ் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். அந்த கட் பண்ண மெசேஜ் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்திருக்கும். ஓகே நண்பா, ரொட்டேட்டரை கழட்டி விட்டு போய் 9 கலப்பை மாட்டிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எம்எஸ்பிடிஓ பற்றி போட்டிருந்தேன். அது பார்த்திங்கன்னா எம்எஸ்பிடிஓவும் போட்டிருந்தேன், ரொட்டேட்டரும் நிறையா போட்டிருந்தேன். எக்கனாமிக் யூஸ் பண்ணிக்கலாம் கேட்டாங்க. இன்ன வரைக்கும் நான் எக்கனாமிக் யூஸ் பண்ணல நண்பா. முருங்காடு ஓட்டியிருப்பேன், அதுக்கு கூட நான் எக்கனாமிக்கே யூஸ் பண்ண கிடையாது. 540 மட்டும் தான் ஓட்டிகிட்ருக்கிறேன். அது பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கு வேலை இல்லை, பேலர் ஓட்டினா மட்டும் தான் வேலை. பேலர் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வாங்க மாட்டேன், இன்னும் ஒரு 1 இயர் ஆகும். ஒரு பாதி டியூ அமௌண்ட்டு டியூவில் தான் போட்டு வண்டி எடுத்தேன். பாதி டியூ கட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேலர் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்கனாமிக் யூஸ் இருக்கும். அப்படியே அடுத்துட்டு பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். மெசேஜ் வந்துருச்சுங்களா, லைனில் தான் இருக்கேன். கால் வந்துச்சு, கட் ஆயிடுச்சு. ஓகே நண்பா, சைட்டில் போய்ட்டு கலப்பை மாட்டிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே நண்பா, கலப்பை மாட்டியாச்சு, ஃபீல்டு கிளம்பலாம். இந்த வண்டியில் டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 30 தான் கொடுத்துருக்காங்க. அது ஸ்பீடு ஃபுல் ஸ்பீடு போய் காட்டுற மாதிரிங்க எவ்வளோ போகுதுன்னு. இது பார்த்தீங்கன்னா 23 இல்லை 24 தான் நம்ம போகுது, அதுக்கு மேலே போகல. ஃபுல்லாக மிதிச்சாச்சு நண்பா, இவ்வளோதான். இதுக்கு மேலே மிதிக்கிறதுக்கும் அங்கே ஒன்றும் இல்லை, தெரியுதா? இதுதான் நண்பா இந்த வண்டியில் டாப் ஸ்பீடு. இதுக்கு மேலே வேகத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. நேற்று பார்த்தா அதே ரோட் ரன்னிங் தான் நண்பா இருக்கான். சைட்டில் போயிட்டு உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வீடியோ எடுத்து போடுறேன். முன்ன மாதிரி இல்லை நண்பா, வியூஸு கொஞ்சம் வியூஸே போக மாட்டேங்குது, லைக்ஸும் போட மாட்டேங்கிறீங்க. என்னடா சைட்டுக்கிட்ட போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்னா அதுக்குள்ளே இதை போடுறேன்னு சொல்லி நினைக்காதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குச்சிக்காடு தான் நம்ம ஓட்டணும். இது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 நாள் இல்லை 4 நாள் இந்த குச்சி பிடுங்குறாங்க. போடுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட்டணும் இதை. அந்த குச்சிக்காடு தான் பார்ப்போம். அடுத்த வீடியோவெலாம் அதுக்கு அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வரும் கண்டிப்பாக.
உச்சிக்காடு வீடியோ கண்டிப்பாக வரும். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே பாறையாகவும் இருக்கு, இப்போ பார்த்து தான் ஓட்டணும் போல். இந்த மாதிரி வந்தால் தான் சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்க, நல்லா இருக்குங்களா? ஃபீல்டுக்குள்ளே வந்தாச்சு. போயிட்டு அங்கே மூலையிலேருந்து கண்டினியூ பண்ணிட்டு வந்துடலாம். மூளைக்கு வந்தாச்சு. ஓகே, நம்ம கலப்பை கீழே இறக்கிட்டாச்சு. பிசி லெவர் பார்த்தீங்க எவ்வளோ வச்சுருக்கேன்னு. டிசி லெவர் பாருங்கள் 4 கிட்ட வச்சுருக்கேன்னா ஃபஸ்ட்டு கியரில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கியர் போட்டாச்சு. 4 வீல் டிரைவு. ஹை ஃபஸ்ட்டு 14 RPM நண்பா. 14 RPMல ஓடுது. பதினாலு வச்சேன்பா. 1 RPM ட்ராப்பு 13ல் ஓடிட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா எல்லா இம்ப்ளிமெண்ட்டுக்குமே 15 வச்சா 14ல் ஓடும், 14 வச்சா 13ல் ஓடும். 1 RPM ட்ராப்பில் ஓடுனன்பா. எல்லா ஃபீல்டுக்குமே எல்லா இம்ப்ளிமெண்ட்டுக்குமே ஓடும். ஒரு வயல் ஓட்டிட்டு அடுத்த வயலில் கன்வே பண்ணுறேன்பா. எல்லாமே குட்டி குட்டி தான் வயல் நண்பா, ரொம்ப பெருசுலாம் கிடையாது. எல்லாம் சின்ன சின்ன வயல் தான். வண்டி பாருங்கள் எப்படி திரும்புதுன்னு. இதே 2 வீல் டிரைவ் பார்த்தீங்கன்னா பிரேக் அடிச்சுட்டு இருக்கணும். 4 வீல் டிரைவ் அந்த வேலை கிடையாது. அப்படியே விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு திரும்பி போகணும்பா. ஃபோர் வீல் டிரைவில் நல்லா மைலேஜ் கிடைக்கும். எதை வச்சு சொல்கிறேன்னா 2 வீல் டிரைவ் பார்த்தீங்கன்னா மூளை முடக்கில் போய் பார்த்தீங்கன்னா திரும்பும்போது பிரேக் அடித்து இழுத்து திருப்பணும்பா. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் சுற்றும். அதே மாதிரி ஒரு சுற்றுக்கு 2 நிமிஷம் உட்காரும். ஒரு சுற்றுக்கு 2 நிமிஷம் உட்காரும் போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5 சுற்று சுற்றினோம்னா 10 நிமிஷம் ஆச்சு. அப்போ அந்த 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா டைம் லாஸு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த டைம் லாஸுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி டீசலும் போகணும்பா. இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் எதனால் பார்த்தீங்கன்னா 4 வீல் டிரைவ் மைலேஜ் கிடைக்கும், 2 வீல் டிரைவ் பார்த்தீங்கன்னா மைலேஜ் கிடைக்காது. இப்போ இதே 50 HP செக்மெண்ட்டில் நான் 2 வீல் டிரைவ் எடுத்தேன்னா இது 3.25 போகுதுன்னா அது 3 லிட்டர் தாராளமாக போகணும்பா. புரியும்னு நினைக்கிறவங்களுக்கு 4 வீல் டிரைவ் வச்சுருக்க என் நண்பர்களுக்கு நல்லாவே தெரியும். பின்னாடி டெப்த்தை காட்டுற பாருங்க. இது 2 வீல் டிரைவாக இருந்தால் பார்த்தீங்கன்னா முன்னாடி வெயிட்டையும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா பேக் வீல் தள்ளிட்டு போகணும்பா. அதுலேயே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வண்டி கொஞ்சம் தம் பிடிச்சி தான் போவோம். பத்தாவதுக்கு பேக்கில் இழுத்துட்டு வேறு வருது. இதுலேயே உங்களுக்கு தெரியும் மைலேஜ் எந்த அளவுக்கு கிடைக்கும்னு. அதனால் மோஸ்ட்டாக 40 எடுத்தாலும் சரி 45 HP எடுத்தாலும் சரி நண்பா. என்னை கேட்டால் 4 வீல் டிரைவ் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன்.
ஓன் யூஸுக்காகவே நீங்கள் எடுத்தீங்கனாலும் 4 வீல் டிரைவ் எடுத்துக்கோங்க. 40 ஹெச்பியாக இருந்தாலும் 45 ஹெச்பியாக இருந்தாலும் 4 வீல் டிரைவ் நீங்கள் எடுத்துக்கோங்க. என்னோட சஜஷன் நண்பா. மைலேஜ் வேணும், ஆல்ரவுண்டராகவும் இருக்கணும் அப்படின்னா 4 வீல் டிரைவ் எடுங்க, தாராளமாக எடுக்கல. எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, இந்த வண்டி தான் பெஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்ல. உங்களுக்கு பிடிச்ச வண்டியில் மைலேஜும் வேணும், பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும் அப்படின்னா 4 வீல் டிரைவ் தாராளமாக எடுக்கலாம். இல்லை ப்ரோ நான் ஒன்லி ட்ராலி மட்டும் தான் ஓட்டுறேன் அப்படின்னாலும் நீங்கள் 2 வீல் டிரைவ் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஆனால் ட்ராலிக்கு யூஸ்க்கு பார்த்தீங்கன்னா 4 வீல் டிரைவ் செட் ஆகலை. வந்து ஓப்பனாகவே சொல்லிடுறேன். டிப்பர் யூஸ்க்கு வண்டி சுத்தமாக பார்த்தீங்கன்னா 4 வீல் டிரைவ் செட் ஆகலை. ஏன்னு கேட்டால் பார்த்தீங்கன்னா 2 வீல் டிரைவாக இருந்தால் பிரேக் அடித்தோம்னா திரும்ப நண்பா. இது பார்த்தீங்கன்னா பிரேக் அடித்தா திரும்பாது. ஃப்ரண்ட்டு பம்பர் வெயிட்டு, ஆக்சில் வெயிட்டு, டயர் வெயிட்டு, அதனால் பார்த்தீங்கன்னா பிரேக் அடித்தா திரும்பாது. மூளை முடக்கெல்லாம் போயிட்டு வண்டி கட்டடிச்சு திருப்புறோம்னா திரும்பாது. அப்புறம் ரிவல்ஸ் விட்றப்ப பார்த்தீங்கன்னா 2 வீல் டிரைவ் ஈஸியாக திரும்பும். பிரேக் அடித்து கூட திருப்பலாம். ஆனால் அதுக்குன்னு ஒரே தான் பிரேக் அடிக்கக்கூடாது. நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். ரொம்ப பிரேக்கும் அடிக்கக்கூடாது, பிரேக் அடிக்காமல் திருப்பவும் முடியாது. லைட்டாக பிரேக் அடித்தா தான் டிப்பர் பார்த்தீங்கன்னா திரும்பும். ஏன்னா ஃப்ரண்ட் வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃப்ரண்ட் வெயிட் இருக்கிற வண்டியிலும் சரி இல்லாத வண்டியிலும் சரி டிப்பர் வெயிட்டில் பார்த்தீங்கன்னா லேசாக தான் உட்காருமே தவிர ஃபுல்லாக ஃப்ரண்ட் வீல் பார்த்தீங்கன்னா உட்காராது. எனக்கு தெரிஞ்ச நண்பா, சரியாக தப்பான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 2 வீல் டிரைவ் டிப்பர் யூஸ், 4 வீல் டிரைவ் 2 வீல் டிரைவ் எடுத்துக்கோங்க. டிப்பரு, த்ரெஷர் ஓட்டுறவங்க, பேலர் ஓட்டுறவங்க 2 வீல் டிரைவ் எடுத்துக்கோங்க, தாராளமாக எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் போட்டு ஓட்டுறேன் அப்படின்னா 4 வீல் டிரைவ் எடுங்க. அவங்க சூஸ் பண்ணிக்கோங்க, இப்படி தான் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கோங்க. நான் 475 கொடுத்துடலாம். அந்த 475 கொடுக்காத ரீசனே பார்த்தீங்கன்னா டிப்பருக்காக தான் நண்பா. ஏன்னா அது 475 சேர்த்துக்களை ஓட்டி பார்த்தீங்கன்னா 3 மாதமாக சும்மா நின்றுச்சு. அப்போ இதில் தான் டிப்பர் ஓட்டிகிட்டு இருந்தேன், ரொம்பவே அனுபவப்பட்டேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது போல்டு டைப் தானே, பெட்டு ஓயாமல் கழட்டி மாட்ட முடியல. பின் கூட போட்டுக்கலாம் தான், பட் இருந்தாலும் இதுக்கு பின் போடுறது வேஸ்ட் நண்பா. பின் போட்டால் அது ஹோல்ஸ் ஒரு மாதிரி உகண்டு போயிடும். எவ்வளோ லேட்டானாலும் போல்ட்டு தான் என்னை கேட்டால் பெஸ்ட்டும்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின் போடுறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிக்குது நண்பா. நான் பவர் ட்ரக்கில் பார்த்தீங்கன்னா அனுபவிச்சிருக்கேன், அதனால் சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் ஏன்னா ஒரு சில பேர் பின் போட்டு தான் ஓட்டுறீங்க, நான் அவங்களெல்லாம் குறை சொல்ல. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப டனக்குன்னு அடிக்குது. அனுபவத்துலனால தான் நான் சொல்கிறேன். அது பண்ணினா ஹோல்ஸும் உகண்டு போயிடுச்சு, பின்னும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் அடுத்த பவர் ட்ரக்கில் டிப்பர் ஓட்டுறதுல பார்த்தீங்கன்னா காட்டுறேன் உங்களுக்கு. போன வீடியோவில் குப்பை ஓட்டின வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ரொம்ப டம்முன்னு அடிச்சிருந்துருக்கோம். நான் அது உங்களுக்கு அடுத்த வீடியோ பவர் ட்ரக் எதாவது கிடச்சிச்சின்னா அதில் அந்த டிப்பர் ஹூக் கட்டு பார்த்தீங்கன்னா வீடியோவில் காட்டுறேன்பா, எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா பின் போட்டனால தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது போல்ட்டு போடலாம் நண்பா. அது பார்த்தீங்கன்னா வேலை கொஞ்சம் நிறையா இருக்கும் அந்த வண்டிக்கு பொறுத்த வரைக்கும். ரொட்டேட்டரும் ஓடும், டிப்பரும் ஓடும். அதனால் பார்த்தீங்கன்னா அதில் அந்த மாதிரி போடலை. ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இது இல்லை. இது ஒரு வண்டியில் அது வண்டியில் போட்டு ஓட்டிக்கிற மாதிரி. அது 2 வீல் டிரைவ் தானே, அதனால் அதில் ட்ராலி யூஸ் பண்ணிக்கலாம், உழவும் ஓட்டிக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா அப்படி போட்டாச்சுன்பா. இது மகேந்திராவில் இந்த வண்டி இருக்கிறனால பார்த்தீங்கன்னா அதில் பெட்டை கால்ட்டில், இல்லைன்னா பெட்டை கால்ட்டி போல்ட்டை போட்டு அது மாற்றி இருந்துருக்கலாம். அந்த வண்டி பார்த்தீங்கன்னா 99 நண்பா, 1999வது மாடலு. அது இன்ஜின் வரைக்கும் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. எடுத்ததுலேருந்து இன்ன வரைக்கும் இன்ஜின் வேலை பார்க்கல. நான் பார்த்தீங்கன்னா 2வது ஓனர் வண்டி, மொதல் ஓனர் சொன்னது பார்த்தீங்கன்னா இன்ஜின் வரைக்கும் இன்ன வரைக்கும் வேலை பார்க்கல தம்பி தான் சொல்லியிருக்காரு. இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் நண்பா. இந்த 2026ஓட 5 வருஷம். இன்ன வரைக்கும் நானும் எந்த செலவும் பண்ணலான்பா. சேத்துக்குள்ள ஓட்டி பார்த்தீங்கன்னா 2 தடவை பார்த்தீங்கன்னா 2 சைடுமே பார்த்தீங்கன்னா பேரிங்கு, ஆயில் சீலு, பிரேக் பேடு எல்லாமே பார்த்தீங்கன்னா மாற்றிட்டேன். சேரு ஓட்டி மட்டும் நண்பா. மற்றபடி வேறு எந்த கம்ப்ளைண்ட்டும் வைக்கல. அவர் பார்த்தீங்கன்னா பூண்டு கொஞ்சம் வேலை பார்த்தேன். அவங்கள்ட்ட இருந்தால் ரொம்ப பூண்டு கொஞ்சம் டேமேஜாக தான் வந்துச்சு. நான் பூண்டு கொஞ்சம் வேலை பார்த்தேன். மற்றபடி எந்த செலவும் பண்ணல இன்ன வரைக்கும். அப்படியே தான் ஓடிட்டு இருக்குது. இந்த வயலில் பார்த்தீங்கன்னா அடுத்த இப்போ 9 கிளப்பு ஓட்டிட்டு நண்பா. நாளைக்கு பார்த்தீங்கன்னா சோளம் விதைக்கிறது. ரொட்டேட்டர் போட்டு ஓட்டுறது நண்பா. இது எல்லாமே எல்லா வயலுமே பார்த்தீங்கன்னா சோளம் விதைக்கிறது தான். சோளம் ஒரு 3 வயல் விதைக்கிறேன் நாங்கள். மீதி பார்த்தீங்கன்னா ஒரு வயல் உளுந்தா, ஒரு வயல் வெங்காயம் போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மற்றபடி இதில் வேறு எதுவும் போடலை. இந்த வயல் ஓட்டி முடிச்சாச்சு நண்பா. ஒரு உழவு தான், எல்லாமே ஒரே உழவு தான் நண்பா. இப்போ மறுபடியும் ஏன்டா அங்கிட்டு போகிறீங்கன்னா அங்கிட்டு தெரியுதா அந்த வயல் பார்த்தீங்கன்னா உழவு ஓட்டலைன்னா அதை ஓட்டி முடிச்சுட்டு அப்படியே இந்த கொஞ்சம்
ஓட்டி முடிச்சுட்டா வேலை ஃபினிஷ். ஓகே நண்பா, இந்த வயலில் ஓட்டிட்டு ஒரு 2 சுற்று ஓட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அந்த மூலையில் பிரேக் அடித்து திருப்பினப்போ பார்த்துருப்பீங்க, வண்டி இழுத்துச்சா வண்டி தம்மு உக்காந்துச்சான்னு தெரியும் உங்களுக்கு. பிரேக் அடித்தா பார்த்தீங்கன்னா திரும்பாது நண்பா. இது அப்படியே பார்த்தீங்கன்னா இன்ஜின் பார்த்தீங்கன்னா அடங்கும், தெரியுதுங்களா? சவுண்டே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பிரேக் அடித்தா இன்ஜின் அடங்கும் நண்பா. ஏன்னு உங்களுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லிட்டேன், ஃப்ரண்ட் வெயிட்டு தான் ரீசன் இருக்குது. ஆனால் இதுக்கு ஃப்ரண்ட் வெயிட்டு போட்டால் தான் 4 wheel drive grip கிடைக்கும். குட்டி குட்டி வயலில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தொட்டி நண்பா, உங்களுக்கு தெரியுதுங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பிரேக் அடித்தேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. 4 wheel drive திரும்பாமலாம் இல்லை, 4 wheel drive திரும்பும், நல்லாவே தான் திரும்புது. ஓகே நண்பா, அவ்வளோதான், வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது தெரியணுன்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஏதாவது டவுட் கேட்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மறக்காமல் டிசிஷன் சீக் பற்றி போடுறேன். மறக்காமல் ஒரு லைக், பார்க்குற நண்பர்கள் ஒரு லைக்கை மட்டும் பண்ணிக்கோங்க. எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னா பிடிச்சிருக்கு, வீடியோ பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். பிடிச்சா பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணிடுங்க. டிஸ்லைக்கோட உடனே லைக் பண்ணால் விட்டுருங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.